திருப்பலியின் நிகழ்வாக முதன்மையாக குத்துவிளக்கினை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். முதல் திரியினை ஏற்ற எம் விழா நாயகி அருட்சகோதரி பவுலினா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இரண்டாம் திரியினை ஏற்ற எம் விழா நாயகியின் தாய் மாமா அருட்தந்தை சவரியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மூன்றாம் திரியினை ஏற்ற எம் புனித சார்லஸ் சபை கிழக்கு பிராந்தியத்தின் தலைவி அருட்சகோதரி மேரி குயின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நான்காம் திரியினை ஏற்ற எம் திருநகர் புனித சார்லஸ் சபையின் தலைவியும் எமது பள்ளி நிர்வாகியுமான அருட்சகோதரி ஜோஸ்பின் நிர்மலா அவர்களை அழைக்கின்றேன். ஐந்தாம் திரியினை ஏற்ற எம் விழா நாயகியின் உடன் பிறந்த சகோதரி மற்றும் அவரது கணவர் திருமதி அந்தோனியம்மா மற்றும் திரு ரோபி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கலந்த அன்பு தாயாக, அனைவருக்கும் ஒரு முன் மாதிரியாக, சிறந்ததொரு எடுத்துக்காட்டாக, அன்பு சகோதரியாக, ஏற்ற வேளையில் தேவை அறிந்து அனைத்து வகையிலும் உதவிக்கரம் நீட்டுபவராக, இறை நம்பிக்கையின் ஆணி வேறாக பணியாற்றி இன்று பணி நிறைவு பெறும் நமது தலைமை ஆசிரியை
எமது தலைமை அருட்சகோதரி பவுலினா அவர்களிடம் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான குணமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடம் இருந்தே வருகின்றன. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க விரும்பினார் என்ற யாக்கோபுவின் இறை வார்த்தைக்கு ஏற்ப திரு சந்தியாகு திருமதி ரோசாலி அவர்கள் வழியாக உம்மை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய இறைவனுக்கு நன்றியினை காணிக்கையாக்கி இந்த மலரினை அர்ப்பணிக்கிறேன். பெற்றோர் சார்பில் அருட்சகோதரியின் தாய்மாமா இந்த மலரினை அர்ப்பணிக்கிறார். ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள் என்று புனித பவுல் தெசலோனிக்கேயருக்கு கூறிய இறை வார்த்தைக்கு ஏற்ப எனது உடன் பிறந்த சகோதரியின் இந்த அர்ப்பண வாழ்வுக்கு வழித்துணையாய் இருந்த இறைவனுக்கு நன்றியினை காணிக்கையாக்கி இந்த மலரினை அர்ப்பணிக்கின்றேன். காலையிலும் விதையை தெளி, மாலையிலும் விதையை தெளி, அப்படியே செய். அதுவோ இதுவோ எது பயன் தரும் என்று உன்னால் கூற முடியாது. ஒருவேளை இரண்டுமே நல்ல விளைச்சலை தரலாம் என்ற சபை உரையாளரின் நூலுக்கு ஏற்ப எல்லாவற்றிலும் எல்லா வேளைகளிலும் நல்ல பலன்களை தர வழிவகுத்த இறைவனுக்கு நன்றியினை காணிக்கையாக்கி இந்த மலரினை அர்ப்பணிக்கின்றேன். நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூல்களை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது என்ற புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு கூறிய இறை வார்த்தைக்கு ஏற்ப இந்த துறவரத்தில் நுழைய வழிவகுத்த எம் அருட்சகோதரிகள் எமல்லா மற்றும் அருட்சகோதரி கேத்ரின் வழியாக இறை வழியில் கரம் பிடித்து வழிநடத்த உதவி செய்த இறைவனுக்கு மேலான கிருபைக்காக நன்றி கூறி இந்த மலரினை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கும். நீ அவற்றை உன் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு என்ற இணைச்சட்ட நூலின் இறை வார்த்தைக்கு ஏற்ப புனித சார்லஸ் சபை கிழக்கு பிராந்தியத்தின் மாநில தலைவியாக எம் தலைமை ஆசிரியரின் வகுப்பு தோழியாக பல வழிகளில் பல ஆண்டுகள் உடன் பயணித்து பல பொறுப்புகளை சிறந்த முறையில் வழிநடத்த உதவி செய்த இறைவனின் மேலான கிருபைக்கு நன்றி கூறி இந்த மலரினை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றேன். தம் அலுவலின் திறமையை காட்டுகின்ற ஒருவரை பார். அவர் பாமர மனிதரிடையே இரார், அரசவையில் இருப்பார் என்ற நீதிமொழிகளின்படி திருநகர் புனித சார்லஸ் சபையின் தலைவியும் எமது பள்ளியின் நிர்வாக அன்னையாக எமது தலைமை ஆசிரியருக்கும் நாம் கடவுளின் கை வேலைப்பாடு நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தின் இறைவார்த்தைக்கு ஏற்ப ஆசிரியர்களாகிய எங்கள் அனைவரையும் மாணவிகள் முன்னேற்றத்திற்காக செயல்பட ஊக்குவித்து அவர்களின் வாழ்வு சிறக்க வழிகாட்ட இறைவன் அவர்களை வழிநடத்தி வந்த மேலான கிருபைக்காக இறைவனுக்கு நன்றி கூறி இந்த மலரினை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றேன். கற்றுத் தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர் என்ற இறைவாக்கினர் எசையாவின் கூற்றுக்கு ஏற்ப தம்மிடம் பயின்ற மாணவ செல்வங்கள் சிறந்த முறையில் கல்வி கற்று வாழ்வில் முன்னேற வழிவகுத்து மாணவிகள் நலனில் அன்புடனும் மகிழ்வுடனும் செயல்பட இறைவன் வழிநடத்திய மேலான கிருபைக்காக நன்றி கூறி இந்த மலரினை
வாழ்வினை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றேன். உன் செயல்களை ஆணைகளின்படி தனது பணிகளை ஆண்டவரிடத்தில் வெற்றியுடன் ஒப்படைத்து தம் வாழ்வில் வெற்றிகள் பல பெற்று இன்று பணி நிறைவு பெறும் எமது தலைமை ஆசிரியை அருட்சகோதரி பவுலினா அவர்கள் பட்டுப்புழுவின் தியாகம்தான் அழகிய பட்டாடை, மெழுகுதிரியின் தியாகம்தான் அழகிய ஒளி, பிற உயிர்களின் தியாகத்தில் வாழாதே, உன் தியாகத்தில் வாழு, சுடர்விட்டு விழித்திடு, வீர முழக்கம் கேட்பாயோ, விரைந்து அன்பெனும் யுத்தம் எனினும் வெற்றி தோல்வி இரண்டும் உண்டு, நீ அறிவாய். வெற்றிகள் பெற்றிட இவை உனக்கு உதவின. ஆம், வெற்றிகள் பல பெற வேண்டும். நமது புனித சார்லஸ் பள்ளியில் பயிலும் மாணவிகள் பாரில் சிறந்தவர்களாக வளர வேண்டும். இதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு நம்மிடையே வீறு நடைபோட்டு இன்று பணி நிறைவு பெறும் அருட்சகோதரியின் மனம் நன்றியால் நிறைந்துள்ளது. என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உருத்தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கிறேன். உன் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் என்ற திருப்பாடல்கள் வரிகளுக்கேற்ப தனது நன்றிதனை தெரிவித்து இந்த மனம் நிறைந்த மலர்களை மனம் நிறைந்த நன்றியுடன் இணைத்து இந்த தெய்வீக பலியில் தன்னையே அர்ப்பணிக்க நாமும் குருவுடன் இணைந்து பங்கு வருவோம். திருப்பலியில் இணைவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும் தமிழ் தாய் வாழ்த்து. நீராடும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராடும் மகளமென திகழ்வளர கண்களில் எக்கணமும் அதில் சிறந்த காவிடம் திருநாடும் தக்க சீர் திரையுடலும் தலைதளரும் திலகமுமே வாசனை போல் அனைத்துலகும் என்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திரும்பியந்து செயல்பரந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எந்த செயலும் இறைவனின் அருளால் நிறைவேறும். அந்த அருளை பெற இப்பொழுது இறைவனின் புறனுக்கு தலை வணங்குவோம். பிலிப்பியர் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 3 முதல் 6 வரை. புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுறையில் வாசகம். நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் செய்யும் ஒவ்வொரு ஜெபத்திலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் இந்நாள் வரை நற்செய்தி பணியில் நீங்கள் என்னோடு பங்கெடுத்து வருகிறீர்கள். உங்களுள் நற்செய்தியை தொடங்கியவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை நிறைவாக செய்து முடிப்பார் என்ற உறுதி எனக்கு உண்டு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புள்ள பரலோக தந்தையே, கடந்த பல ஆண்டுகளாக எங்களது அன்பிற்குரிய அருட்சகோதரி பவுலினா அவர்கள் மூலமாக நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். ஆயிரக்கணக்கான மாணவிகளின் வாழ்வில் ஒளியேற்றிய அருட்சகோதரி பவுலினா அவர்களின் பணி நிறைவு நாளில் நன்றி நிறைந்த இதயத்தோடு பாதம் வருகிறோம். ஒரு மெழுகுவர்த்தியைப் போல தன்னை உருக்கி பிறருக்கு ஒளியை தந்த அவரது அர்ப்பணிப்புள்ள பணிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம்.
ஒரு ஆசிரியராக மட்டுமல்லாமல் ஒரு அன்புள்ள தாயைப் போல அவர் ஆற்றிய பணிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வகுப்பறையில் பாடம் கற்பித்தவுடன் இல்லாமல் தடுமாறிய மாணவிகளை தாங்கி பிடித்தும் சோர்வுற்றவர்களுக்கு தாய்க்குரிய கனிவோடும் அரவணைப்போடும் அவர் வழிகாட்டியதை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஒரு மென்மையான தாயின் தலைமுறை போல அவர் பலரது எதிர்காலத்தை செதுக்கியதற்காக உம்மை போற்றுகிறோம். அருட்சகோதரியின் கரம் பிடித்து அவரை வழிநடத்தி இன்று ஒரு நிறைவான பணியை அவர் பூர்த்தி செய்ய நீர் அளித்த கிருபைக்காக நன்றி. கல்வி பணியிலும் ஆன்மீக பணியிலும் அவர் விதைத்த அன்பும் ஒழுக்கமும் பலரது வாழ்வில் இன்றும் பலன் தந்து கொண்டிருக்கிறது. அவரது பொறுமை, புன்னகை மற்றும் கடின உழைப்பு எங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது. எல்லாம் வல்ல இறைவா, இன்று அவர் தனது நீண்ட கால பணியை திரும்பி பார்க்கும்போது அவரது உள்ளம் கட்டற்ற மகிழ்ச்சியாலும் மன நிறைவாலும் நிறைய செய்தரும். நான் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்ற திருப்புதர் பவுலின் வரிகளைப் போல ஒரு நேர்மையான பணியை செய்து முடித்த திருப்தி அவர் முகத்தில் என்றும் பிரகாசிக்கட்டும். இன்று பணி நிறைவு பெற்று புதியதொரு பயணத்தை தொடங்கும் அருட்சகோதரியை ஆசிர்வதியும். அவருக்கு நல்ல உடல் நலத்தையும் உள்ளத்தில் பேர் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்தரணும். நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே என்று நீர் அவரை பார்த்து மகிழ்வது போல அவரது மீதமுள்ள வாழ்நாட்கள் உங்களுடைய நிழலிலும்